வணக்கம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த எக்ஸிட் போல் சர்வேக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சேர்ந்து மக்களை ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துங்க. ஒரு 3 சர்வேக்கள் அதிமுகவுக்கு சாதகமாக சொல்கிறார்கள். பெரும்பாலான சர்வேக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சர்வேயை வெளியிடுறாங்க. ஒரு சர்வே இல்லை விஜய் தான் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் என்று சொல்கிறார்கள். ஊடகங்கள் இந்த எக்ஸிட் போல் சர்வே வந்ததுக்கப்புறம் என்ன எழுதுகிறாங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டாக மாறிட்டார் இந்த தேர்தலில். அதனால் யார் என்னங்கிறத யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியல. ஒரு அமைதியான ஏதோ ஒன்று நடக்கப் போகுது இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப்பை தொடர்ந்து இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் 3வது முறையாக கேரளாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலான சர்வேக்குடைய முடிவுகள் என்ன அப்படின்னா, இல்லை காங்கிரஸ் மீண்டும் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரும்பான்மையோடு இல்லை, ஒரு சின்ன எட்ஜில் அவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா எவன்லாம் சர்வே வெளியிட்டானோ அவன் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மோடி அமித்ஷா தான் அங்கே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த குழப்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கிடையே? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் என்ன பேசுகிறோம், மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத யாரோ கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, தாங்கள் விரும்பக்கூடிய பல விஷயங்களை இந்த தேர்தலில் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு இடத்துல அதிகார வர்க்கம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மிகப்பெரிய அளவில் எழும்பி கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? பல மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இதே எக்ஸிட் போல் சர்வேல ஒரு மாதிரி வந்தது, முடிவுகள் வேறு மாதிரி வந்தது இல்லையா? நம்ம அதெல்லாம் கண்கூடாக பார்த்தோம். குறிப்பாக நீங்கள் ஹரியானாவாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும். மகாராஷ்டிராவிலலாம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொன்னார்கள் பல சர்வேக்கள். ஆனால் வந்தபோது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணி அவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்தது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அங்கே மோடி வெற்றி பெறுகிறார். எப்படின்னே நம்ம யாருக்குமே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அதற்கு பிறகு பல ஆதாரங்கள் வெளியிடப்பட்டன. அதற்கு எதற்கு இன்று வரையிலும் பதில் இல்லை. அதெல்லாம் வேறு விஷயம். ஹரியானா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி பீகாரில் பாஜக கூட்டணியா இல்லை அங்கே தேஜஸ்வி யாதவனுடைய கூட்டணியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு 200க்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி இருக்கிறது. அவர்கள் பெரும்பாலான இடங்களில் அவங்க தோற்று போனார்கள். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். நான் சொல்கிறது சீட் வைஸ். இப்போ இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பின்னால் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதே ரிசல்ட்டாக வெளியே விடுறதுக்கான தயாரெடுப்பிற்கு இவர்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா பல இடங்களில் 2014ற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற பல தேர்தல்களில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறது. இவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வெற்றி வாய்ப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஏராளமான சந்தேகங்களை நாம் எழுப்ப முடியும். அப்போ அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு நீங்கள் 2014 இருந்து பாருங்களேன், ஒரு விதமான ஒரு செய்தி அப்படி தூக்கி போடுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், அது இது இப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அப்படி தூக்கி போடுவாங்க. போட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இது எப்படி வெடிக்குதா, இல்லை இது சாதாரணமாக போயிடுதா அப்படிங்கிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ மக்களுடைய ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்கு பழகிற மாதிரி நம்மளை மாற்றிடுவாங்க. என்ன ரிசல்ட் வந்தாலுமே அதை நடந்துருச்சு போல இருக்குது இப்படின்னு பழக்கப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நம்முடைய இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லா பாருங்களேன், எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் இன்றைக்கு 2014க்கு பிறகு இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறது. நேற்று வரையிலும் பட்டியலிட்டு சொல்லலாம். அவ்வளோ ஆயிரக்கணக்கான பட்டியலை நம்ம போடலாம். ஆனால் நம்முடைய எதிர்வினை என்னவாக இருந்திருக்கிறது? ஒரு பதட்டம் இருக்குது நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு வைங்க,
இனிமேல் 5 மணி நேரம் பவர் கட் அப்படிங்கிற ஒரு செய்தி அரசு அதிகார வர்க்கத்திலிருந்து வருங்க வைங்க, நமக்கு 2-3 நாள் ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு பதட்டம், வீட்டில் எல்லாருக்குமே தொத்திக்கும். ஆனால் நம்ம பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேய் 5 மணி நேரம் பவர் கட்டுடா, தோசை மாவை அரைச்சி வைக்கிறேன்னா வச்சிரு, டேய் இப்போ கரண்ட் போகுண்டா, அந்த வேலையை முடிச்சிரு, அயன் பண்ணால் அயன் பண்ணி முடிச்சிரு நீ வா. இப்படி நம்மளை பழக்கப்படுத்தக்கூடிய நபர்களாக நம்ம இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியுமா? அப்போ விஜய் வெற்றி பெறுவார், அதிமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும், அது இதுன்னு சொல்லிட்டு இவனுங்க இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அப்படிங்கிறதுனாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் முடிவுகள் நம்பகத்தன்மையோடு வெளியிடப்படுமா, இல்லை பீகாரில் நடந்த மாதிரி, ஹரியானாவில் நடந்த மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி, 2019 மோடி வெற்றி பெற்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்த மாதிரி, பல இடங்களில் நடந்த மாதிரி மிகப்பெரிய மோசடிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பின்காலத்தில் நம்ம பேச வேண்டிய இடத்திற்கு நம்ம தள்ளப்படுவோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அரசியல் கட்சிகள் கூட பல கட்சிகள் எலெக்ஷனுக்கு பிறகு வேணால் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்குள்ளேயே சந்தேகம் இருக்குது. ஏன்னா தேர்தல் முடிவுகளை மாற்றவும் முடியும், தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு தோதுவான அளவிற்கு அதை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத கடந்த 10 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்காரர்களின் மீது எலெக்ஷன் கமிஷனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களின் மீதான எலெக்ஷன் கமிஷனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இதை நம்ம பார்த்தாலே தெரியும். அப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அந்த குழப்பத்தை எதற்காக ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்றால், நாம் அதை சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். அதான் எக்ஸிட் போல் சர்வே வந்ததே, அதான் அன்னைக்கு அவங்க அப்படியே சொல்லிட்டாங்களே, இல்லை இவங்க 41% வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தி வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம் 41% வாக்குகளை பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள், இளைய தலைமுறையினர்கள் மிகப்பெரிய அளவில் தாவேக்காவிற்கு வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 69% 60% தான் திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 49% கிறிஸ்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். மீதி எல்லா வாக்குகளும், பெரும்பாலான வாக்குகள், இஸ்லாமியர்களுடையும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு தான் போயிருக்கு. பெண்களுடைய வாக்குகள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகள் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு. அவங்க 41%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு விஜய் வந்துட்டார். போதாக்குறைக்கு இன்றைக்கி ஒரு தினத்தந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான். என்ன விட்டுருக்கிறான் அப்படின்னா, இளையராஜா ஒரு பாடலை தன்னுடைய யூடியூப் தளத்தில் ஏற்றிருக்கிறார். விஜய் நடித்த ஒரு பாடல், ராதிகாவும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு அந்த பாடல் வெளியாகி இருக்கிறது. அதாவது, நீ தம்பி, உனக்கு தான் அடுத்த அரசியல், நீ தான் அடுத்த பதவிக்கு வர போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலை இளையராஜா இன்றைக்கு தன்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் கொண்டு சேர்த்துருக்கிறார். இதையெல்லாம் சேர்த்து ஒரு பரபரப்பை இங்கே உருவாக்குகிறார்கள், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் மக்கள் மத்தியில். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியும் தான் வெற்றி பெறப் போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க போவதில்லை, துளியளவு கூட சந்தேகம் இருக்க போகிறதில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் திரைமறைவில் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் மேற்கு வங்கத்தில் பாருங்கள், ஸ்ட்ராங் ரூம், இவிஎம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே மம்தா பானர்ஜியே நான் காவலுக்கு இருப்பேன், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரையிலும் நான் காவலுக்கு இருப்பேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.